வணக்கம். இன்றைய ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம இன்னைக்கு பார்க்க போறது பௌத்த மரபுல ரொம்ப முக்கியமான ஒரு சூத்திரம். ஞானம், விடுதலை, அப்புறம் யதார்த்தத்தோட தன்மை பத்தி சில ஆச்சரியமான ரொம்ப ஆழமான பார்வைகளை இது நமக்கு தரும். நம்மளோட மூலம் அந்த நிர்வாண மண்டலம்ங்கிற நூல்ல இருந்து சில பகுதிகள். இதுல முக்கியமா கௌதம புத்தரோட வைர சூத்திரம், அதாவது வஜ்ரசேடிகா பிரக்ஞா பாரமிதா சூத்திரம், அதோட விளக்கு உரையும் இருக்கு. சரி, இதோட நோக்கம் என்ன? புத்தரோட மைய போதனைகள் இருக்கு இல்லையா, சூன்யத்தன்மை, அப்புறம் விழிப்புணர்வு, போதிசத்துவ பாதை, இத பத்தி ஒரு தெளிவான புரிதல் உங்களுக்கு தரணும். இது எப்படி உங்க அன்றாட சிந்தனைகளோட உங்க வாழ்க்கையோட பொருந்தணும்னு நாம யோசிக்கலாம். சரிதானே? ஆரம்பிக்கலாமா? இந்த சூத்திரம் தொடங்குறதே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. நான் இவ்வாறு கேட்டிருக்கிறேன், தஸ் ஹவ் ஐ ஹர்ட். இது புத்தரோட சீடர் ஆனந்தர் சொன்னது. புத்தர் மறைஞ்சதுக்கு அப்புறம் தொகுக்கும்போது இதுல ஒரு பணிவு தெரியுது பாருங்க. புத்தர் இப்படி சொன்னார்னு உரிமை எடுக்காம நான் இப்படித்தான் கேட்டேன் அப்படிங்கிறாரு. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அந்த பணிவு சும்மா ஒரு அடக்கத்துக்காக இல்ல, அது தகவலோட நம்பகத்தன்மையை மட்டும் சொல்லல, மனுஷனோட புரிதலுக்கு ஒரு எல்லை இருக்கு பாருங்க, அதையும் காட்டுது. புத்தர் என்ன அர்த்தத்துல சொன்னாரோ அது அவருக்கு தான் தெரியும், என்னால நான் கேட்டதை எனக்கு புரிஞ்சது தான் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு நேர்மை. அதோட இந்த மூலம் புத்தரை சும்மா ஒரு மதத்தை ஆரம்பிச்சவரா பார்க்கல. ஓ, அப்ப எப்படி பாக்குது? உலகத்திலேயே ஒரு முற்றிலும் வேற மாதிரி ஒரு ஒரு மதத்தன்மைய, ரிலிஜியஸ்னஸ, அதாவது மதச்சார்பற்ற ஒரு ஆன்மீகத்தை ஆரம்பிச்சவரா காட்டுது. ஒரு மதம் இல்லாத மதம் மாதிரி. மதம் இல்லாத மதம் கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கே. அப்போ இது மனித உணர்வோட வரலாற்றிலேயே ஒரு பெரிய மாற்றம்னு மூலம் சொல்லுது. புத்தர் உண்மைய சமரசம் செய்யாம உள்ளது உள்ளபடியே சொன்னாரு. மனுஷங்களை உண்மையோட நிலைக்கு உயர்த்துறது தான் நோக்கமா இருந்துச்சே தவிர உண்மைய மனுஷங்க நிலைக்கு இறக்குறது இல்ல. சரிதான். இந்த அணுகுமுறை அவரோட காலத்து சூழல்லையும் தெரியுது. இந்த சூத்திரம் கிட்டத்தட்ட 25 நூற்றாண்டுக்கு முன்னாடி ஸ்ராவஸ்தின்னு ஒரு பெரிய நகரத்துல நடந்ததா சொல்றாங்க. அப்போதைய இந்தியாவுல அது ஒரு பிரம்மாண்டமான நகரம். கிட்டத்தட்ட 9 லட்சம் குடும்பங்கள் இருந்ததா சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு அது சஹேத் மஹேத்னு பேர் கூட சரியா தெரியாத ஒரு சின்ன கிராமம். அடே அப்பா, 9 லட்சம் குடும்பங்களா? காலம் எப்படி எல்லாத்தையும் மாத்துது பாருங்க. இதுவே நிலையாமைக்கு ஒரு பெரிய உதாரணம் இல்லையா? நிச்சயமா. புத்தர் அவரோட 45 வருஷ போதனையில 25 வருஷம் இங்கதான் தங்கியிருந்தாருன்னு சொல்றாங்க. அப்போ அந்த இடத்தோட முக்கியத்துவம் புரியுதுல்ல? இங்க புத்தரோட அன்றாட வேலைகள் கூட ரொம்ப ரொம்ப விவரமா சொல்லியிருக்கு. காலையில எழுந்தாரு, ட்ரெஸ் பண்ணாரு, பிச்சை பாத்திரம் எடுத்தாரு, ஊருக்குள்ள போனாரு, பிச்சை வாங்கினாரு, சாப்பிட்டாரு, திரும்பி வந்தாரு, காலை கழுவினாரு, அவருக்காக போட்டிருந்த சீட்ல உட்கார்ந்தாருன்னு. ஏன் இவ்ளோ டீடைல்ஸ்? கொஞ்சம் ஓவரா தெரியல? இல்ல, மேலோட்டமா பார்த்தா அப்படி தோணலாம். ஆனா அதுக்குள்ள ஒரு ஆழமான விஷயம் இருக்கு. அதுதான் புத்தரோட விழிப்புணர்வு. அத மைண்ட்ஃபுல்னஸோட ஆழத்தையே காட்டுது. ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு சின்ன செயல், எல்லாத்துலயும் ஒரு முழுசா இருந்தாரு. 100க்கு 100 அங்கதான் இருந்தாரு. நடக்கும்போது, ட்ரெஸ் போடும்போது, சாப்பிடும்போது, ஏன் மூச்சு விடும்போது கூட. ஆனாபானசதி யோகம்னு சொல்றோம்ல, அதுல கூட முழு கவனத்தோட இருந்தாரு. அவருக்கு சின்ன வேலை பெரிய வேலைன்னு வித்தியாசமே கிடையாது. எல்லாமே ஒரே கவனத்தோட ஒரே மரியாதையோட செய்யப்பட்டது. கால கழுவுறது கூட அவருக்கு ஒரு தியானம் தான். அப்படியா? அன்றாட செயல்களே தியானமா மாறிடுதா? அப்ப தூக்கத்துல கூட அந்த விழிப்புணர்வு இருந்துச்சா? ஆமா, மூலம் அப்படிதான் சொல்லுது. புத்தர் சொன்னதா சொல்றாங்க, உடம்புக்கு தூக்கம் வருது, ஆனா நான் விழிச்சிட்டு அதை கவனிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. சோ தியானம்ங்கிறது சும்மா 1 மணி நேரம் பண்ற பயிற்சி இல்ல. அது 24 மணி நேரமும் தொடர்ற ஒரு இருப்பு நிலை. ஓகே, சரி. இப்ப இந்த சூத்திரத்தோட பேருக்கே வருவோம். வஜ்ரசேடிகா பிரக்ஞா பாரமிதா, அதாவது வஜ்ராயுதம், மின்னல் மாதிரி வெட்டுற ஞானத்தோட முழுமை. இந்த வெட்டுதல் எதை குறிக்குது? பழைய நான் அப்படிங்கறத வெட்டி எரிஞ்சிட்டு புதுசா ஒன்னு பிறக்கிறதையா? கரெக்ட், சரியா சொன்னீங்க. மூலம் இத பீனிக்ஸ் பறவை இருக்குல்ல, அதோட ஒப்பிடுது. பழைய நான், அதாவது நம்மளோட ஈகோ, நம்ம நம்பிக்கைகள், பற்றுதல்னு நாம சேர்த்து வச்சிருக்கிற குப்பை, அது எரிஞ்சு சாம்பல் ஆகணும். அப்பதான் உண்மையான புது இயல்பு வெளியே வரும். இயேசு கூட நிக்கோடெமஸ் கிட்ட சொன்ன மாதிரி, நீ மறுபடி பிறக்கணும்னா முதல்ல சாகணும். ஓ, இது அகங்காரத்தோட மரணம். ஆமா, அந்த அகங்காரத்தை அழிக்க புத்தரோட வழி ரொம்ப அடக்குமுறை இல்லாதது, நான் ரிப்ரெசிவ். அப்புறம் கருத்தியல் இல்லாதது, நான் ஐடியாலஜிக்கல்.
மூலம் இத ரொம்ப வலியுறுத்துது. இந்த தாமஸ் கெம்பிஸ் மாதிரி ஆட்கள் சொல்ற சுய தண்டன வழிகளுக்கு இது நேர் எதிரானது. அப்போ புத்தர் ஏன் இலட்சியங்களை கூட நிராகரிக்கிறார்? இலட்சியம் நல்லதுதானே, ஒரு லட்சியத்தோட வாழணும்னு சொல்றாங்களே. ஏன்னா எந்த ஒரு இலட்சியமா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு நல்லதா தெரிஞ்சாலும் சரி, அது உங்களை ரெண்டா பிரிச்சிடும். நீங்க இப்போ இருக்கிற நிலை ஒண்ணு, நீங்க இருக்க வேண்டிய இலட்சிய நிலை இன்னொன்னு. இந்த இருக்க வேண்டிய நிலைங்கிறது உங்க கற்பனை. நீங்க இருக்கிற யதார்த்தத்தை நீங்க ஏத்துக்காம இல்லாத ஒண்ணு நோக்கி ஓடும்போது உள்ளுக்குள்ள ஒரு பிளவு வரும், ஒரு போர் மாதிரி. ஒரு பதற்றம், ஒரு குற்ற உணர்வு மாதிரி வருமா? ஆமா, அதுதான் துன்புமே. இந்த மனப்பிளவு ஸ்கிட்சோஃப்ரேனியா மாதிரி ஒரு நிலை. இதுல மனுஷன் பலவீனம் ஆயிடுவான். அப்போ தனக்கு வழிகாட்ட ஒரு தலைவனையோ ஒரு சித்தாந்தத்தையோ தேடுவான். அடிமையாக கூட தயாரா இருப்பான். அதனாலதான் ஹிட்லர், ஸ்டாலின் மாதிரி ஆட்களால உருவாக முடியுதுன்னு மூலம் சொல்லுது. அடேங்கப்பா, அப்போ சித்தாந்தங்களே ஒரு நோய்க்கான அறிகுறி மாதிரிங்கிறீங்களா? புத்தரோட பார்வையில ஆமா, எந்த சித்தாந்தமும், அது மதமா இருக்கலாம், அரசியல் சித்தாந்தமா இருக்கலாம், அது உங்களை முழுசா ஏத்துக்காது, அது உங்களை மாத்த நினைக்கும். அதனாலதான் புத்தர் கடவுள், ஸ்வர்க்கம், எதிர்கால லட்சியம்னு எதையுமே பேசல. அவர் என்ன பண்றாருன்னா, உங்ககிட்ட இருக்கிற பற்றுகள் ஒவ்வொன்னா கழட்டி விடுறாரு. கடைசியா நான்கிற அந்த மையமான பற்று இருக்குல்ல, அத கூட எடுத்துடுறாரு. எல்லாத்தையும் எடுத்தா மிச்சம் என்ன இருக்கும்? தூய வெற்றிடம், பியூர் எம்ப்டினஸ், சூன்யத்தன்மை, அதுதான் நிர்வாணம். அப்போ நிர்வாணங்கிறது நாம போய் அடைய வேண்டிய இடம் இல்லையா? அது நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கிற, நம்ம இயல்பா இப்போ ஒரு ரூம்ல நிறைய பொருள் இருந்தா இடம் தெரியாது, பொருளை எல்லாம் எடுத்தா இடம் தானா தெரியும், அந்த மாதிரி. ஆஹா, ரொம்ப அணியான பொம்மை. கரெக்ட். அதுதான் விஷயம். ஹாகுயின் ஒரு ஜென்குரு சொன்ன மாதிரி ஆரம்பத்திலிருந்தே எல்லா உயிரும் புத்தர் தான். நாம அந்த சூன்யத்தன்மையை உருவாக்க வேணாம். நாம சேர்த்த குப்பைய, அந்த அகங்காரம், எண்ணங்கள், பற்று, இதையெல்லாம் எடுத்தா போதும், அது தானா வெளிப்படும். புத்தர் மறு உலகம் பத்தி பேசல. ஆனா இந்த உலகத்திலேயே உலகத்தால பாதிக்கப்படாம விழிப்புணர்வோட வாழ்றது எப்படின்னு சொல்றாரு. மத்த மதங்கள் சொல்ற ஸ்வர்க்கம், நரகம் இதெல்லாம் கூட நம்ம மனசோட கற்பனை தானே, இந்த உலகத்தோட ஒரு நீட்சி மாதிரி தானே. உண்மைதான். மனசுக்கு அதுக்கு தெரிஞ்சதை வச்சுதான் தெரியாததை கற்பனை பண்ண முடியும். ஸ்வர்க்கம்ங்கிறது என்ன? பூமியில இருக்கிற நல்ல விஷயங்களை கூட்டி கெட்ட விஷயங்களை கழிச்சா வர்றதுதான். புத்தரோட முழு கவனமும் விழிப்புணர்வு மேலதான், மைண்ட்ஃபுல்னஸ். வேற எதையும் அடையறதுக்காக இல்ல, சும்மா விழிப்புணர்வோட இருக்கிறதுக்காகவே. ஏன்னா விழிப்புணர்வு தான் உங்க இருத்தல, உங்க பீயிங் தீர்மானிக்குது. எப்படி சொல்றீங்க? நீங்க எவ்வளவு விழிப்புணர்வோட இருக்கீங்களோ அவ்ளோ ஆழமா நீங்க இருக்கீங்க. விழிப்புணர்வு குறைஞ்சா உங்க இருத்தல் குறையுது. நீங்க ஒரு மாதிரி ஏந்திரத்தனமா வாழ்றீங்க. ஓ, அப்போ விழிப்புணர்வு உச்சத்துக்கு போகும்போது நான்கிற உணர்வே கரைஞ்சு போயிடும்னு சொல்றீங்க. இதுதான் சமாசமாதி, சரியான தியான நிலையா? ஆமா, அந்த நிலையில நீங்க உணர்றது தனிமை, அலோன்னஸ். ஆனா கவனிக்கணும், இது தனிச்சு விடப்பட்ட நிலை இல்ல, லோன்லினஸ் இல்ல. அலோன்கிற வார்த்தையோட வேரே ஆல் ஒன் தானா, எல்லாத்தோடையும் ஒன்னா இருக்கிறது. ஆல் ஒன். ஓ, சூன்யத்துக்கு எல்லை கிடையாது. அதனால நீங்க சூன்யமா ஆகும்போது மத்தவங்கள்ல இருந்து பிரிஞ்சிருக்க முடியாது. நீங்க பிரபஞ்சமாவே மாறிடுறீங்க அந்த நிலையில. தியானம் பண்றவரும் இல்ல, தியானமும் இல்ல, வெறும் இருத்தல் மட்டும்தான். சரி. அடுத்ததா சூத்திரத்துல சுபூதின்னு ஒரு சீடர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு முன்னாடி மத்த பிக்குகள்லாம் புத்தரை வணங்கி 3 தடவை வலம் வந்துட்டு உட்கார்றாங்க. இந்த 3 தடவை சுத்துறதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்றாங்க. ஒண்ணு இது 3 உடல்களை குறிக்கலாம். ஸ்தூல உடல், அதாவது நம்ம பார்க்குற பிசிக்கல் பாடி. அப்புறம் ஆனந்த உடல், சட்டில் இல்லனா பிளிஸ் பாடி, நுட்பமான உணர்வு நிலை உடல். 3வது தர்மகாய உடல், பாடி ஆஃப் ட்ரூத் அல்லது அல்டிமேட் ரியாலிட்டி, புத்தரோட உண்மை நிலை உடல். இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு சுற்று. இல்லனா இது பௌத்தத்தோட 3 சரணாகதிகளை குறிக்கலாம். புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. புத்தர, தர்மத்தை, சங்கத்தை சரணடைறேன் அப்படிங்கிறது. இது எதுக்குன்னா, புத்தர்கிட்ட கேள்வி கேட்கும்போது ஒரு பணிவோட திறந்த மனசோட இருக்கணுங்கிறத காட்டுது. சரி சரி. அந்த சுபூதி ஒரு போதிசத்துவர்னு சொல்றாங்க. போதிசத்துவர்னா யாரு? போதிசத்துவர் அவர் புத்த நிலைய, அதாவது முழு விடுதலைய அடையறதுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கிறவர். இப்படி சொல்றது ஒரு 99 டிகிரி சூட்ல இருக்கிற தண்ணி மாதிரி. இன்னும் ஒரே ஒரு டிகிரி ஏறினா 100 டிகிரில ஆவி ஆயிடுவார், அதாவது நிர்வாணத்துல கரைஞ்சிடுவார். ஆனா
மத்த உயிர்கள் மேல அவருக்கு இருக்கிற பெரிய கருணையால அந்த கடைசி நிலைக்கு போறத கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு மத்தவங்களுக்கு உதவுறதுக்காக இந்த உலக கரையிலேயே நிக்கிறவர். ஏன்னா முழுசா கரைஞ்சிட்டா அப்புறம் இந்த உலகத்தோட மொழி, இங்க இருக்கிறவங்களோட கஷ்டம் இதெல்லாம் புரியாம போயிடும். தான் கத்துக்கிட்ட அந்த ஞான ஒளிய மத்தவங்களுக்கு கொடுக்கறது, அதுதான் ஒரு குருவுக்கு சீடம் செய்யக்கூடிய பெரிய கைமாறு இல்லையா? இது கேட்கவே ஒரு பெரிய பொறுப்புணர்வா தெரியுதே. அப்படிப்பட்ட நிலையில இருக்கிற சுபூதி புத்தர்கிட்ட என்ன கேக்குறாரு? சுபோதி 3 ஆழமான கேள்விகளை கேக்குறாரு. 1, போதிசத்வ மார்க்கத்துல போறவர் எப்படி இந்த கரையில உறுதியா நிக்கணும், ஹவு டு ஸ்டாண்ட். 2, எப்படி மத்தவங்களுக்கு உதவுற பாதையில முன்னேறணும், ஹவு டு ப்ராக்ரஸ். 3, தன்னோட எண்ணங்களை எப்படி கட்டுப்படுத்தணும், ஹவு டு கண்ட்ரோல் த தாட்ஸ். இந்த கேள்விகளுக்கு பின்னால இருக்கிற அந்த சவால் என்ன, கொஞ்சம் விளக்க முடியுமா? ஏன் இந்த கேள்விகள் முக்கியம்? நிச்சயமா. முதல் கேள்வி எப்படி நிக்கிறது? ஏன்னா நிர்வாணத்தோட ஈர்ப்பு சக்தி பயங்கரமா இருக்கும். அந்த பேரானந்தம் கூப்பிடும்போது அத வேணான்னு சொல்லிட்டு கஷ்டப்படுற மத்தவங்களுக்காக இங்க நிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதான் முதல் சவால். ஆமா, புரியுது. 2வது, எப்படி முன்னேறுவது? இது இன்னும் சிக்கலானது. ஏன்னா ஒரு ஞானிக்கு தெரியும் மத்தவங்களோட துன்பம் எல்லாம் அடிப்படையில ஒரு கனவு மாதிரி, ஒரு மாயைன்னு. அவங்க கனவுல கஷ்டப்படுற மாதிரி தான். இப்போ மூலம் ஒரு கதை சொல்லுது பாருங்க. வயித்துல 2 ஈ இருக்குன்னு நினைச்சு ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டாராம். அவர்கிட்ட போய் அதெல்லாம் உன் கற்பனை அப்படின்னு சொன்னா பிரயோஜனம் இல்ல. அவருக்கு அது நிஜமான வலி. சோ மத்தவங்களோட துன்பம் மாயைன்னு தெரிஞ்சும் அவங்களுக்கு உண்மையா எப்படி உதவுறது? இது 2வது கேள்வி. ரொம்ப நுட்பமான கேள்வி இது. ஆமா. 3வது, எண்ணங்களை எப்படி கட்டுப்படுத்துறது? இப்போ போதிசத்வருக்கு ஒரே ஆசை, ஒரே ஏக்கம் எதுவா இருக்கும்? நிர்வாணம் தான். அந்த பேராவலை எப்படி கட்டுப்படுத்துறது? அந்த ஈர்ப்பை எப்படி சமாளிக்கிறது? இது 3வது சவால். ஆகா, ரொம்ப நடைமுறை சிக்கல்கள் நிறைஞ்ச கேள்விகள் தான். இதுக்கு புத்தரோட பதில் என்னவா இருந்துச்சு? புத்தர் முதல்ல சொல்றாரு, போதிசத்வர் இப்படி ஒரு பெரிய உறுதிய, ஒரு மன எழுச்சிய உருவாக்கிக்கணும். அதுக்கு பேரு சித்தோத்பாதம், சிட்டோபேட். அதாவது ஞானத்தை நோக்கிய மனதின் எழுச்சி, இல்லனா பெரும் உறுதி. அந்த உறுதி என்னன்னா, பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா உயிர்களையும், மனுஷங்க, மிருகங்க, பறவைங்க, ஏன் மரம் பாறைன்னு உயிர்களுங்கிற சொல்லுக்குள்ள வர்ற எல்லாத்தையும் தடையுமே இல்லாத அந்த முழுமையான நிர்வாண நிலைக்கு நான் கூட்டிட்டு போகணும். என்னது, எல்லா உயிர்களையுமா? பாறைகளை கூடவா? இது நம்பவே முடியலையே. எவ்வளோ பெரிய கருணை இது. ஆமா. ஆனா இதோட சேர்த்து ஒரு அதிர்ச்சியான, ஒரு முரண்பாடான உண்மையும் அவர் உடனே சொல்றாரு. இப்படி கணக்கில்லாத உயிர்கள் நிர்வாணத்துக்கு கூட்டிட்டு போகப்பட்டாலும் உண்மையில எந்த உயிருமே நிர்வாணத்துக்கு கூட்டிட்டு போகப்படல. ஒரு நிமிஷம், என்ன சொல்றீங்க? இதுதான் குழப்பமா இருக்கு. எல்லாரையும் விடுவிக்கணும்னு சொல்லிட்டு ஆனா யாருமே விடுவிக்கப்படலன்னு சொல்றாரு. இது எப்படிங்க சரியாகும்? முரண்பாடா தெரியுது. இதுதான் வைர சூத்திரத்தோட அந்த கூர்மையான புள்ளி. அந்த வைர வெட்டு இதுதான். ஏன் அப்படி சொல்றாருன்னா, ஒரு போதிசத்வர்கிட்ட உயிர், பீயிங் அப்படின்னோ, நான், செல்ஃப் அப்படின்னோ, ஆன்மா, லிவிங் சோல் அப்படின்னோ, தனிநபர், பர்சன் அப்படின்னோ ஒரு கருத்து, ஒரு பிடிப்பு இருந்துச்சுன்னா அவரை உண்மையா போதிசத்வர்னே சொல்ல முடியாது. ஏன்னா புத்தரோட அடிப்படையே அனாத்மன் தானே. நிலையான தனிப்பட்ட நான்னு ஒண்ணு கிடையாது, ஆன்மான்னு ஒண்ணு இல்ல. ஓ, அப்படியா? எல்லாம் ஒன்னோட ஒண்ணு தொடர்பானது. கணத்துக்கு கணம் மாறிட்டே இருக்கிற ஒரு ஓட்டம். எல்லாம் அடிப்படையில சூனியம். அப்படி இருக்கும்போது நான் ஒருத்தரை விடுவிக்கிறேன்னு எப்படி சொல்ல முடியும்? விடுவிக்கப்பட வேண்டிய தனி உயிர்னே ஒண்ணு இல்லையே. அப்போ போதிசத்வர் ஒரே நேரத்துல 2 விதமா இயங்கணும்னு சொல்றீங்களா? ஒன்னு, எல்லாரையும் விடுவிக்கணுங்கிற அந்த எல்லையில்லாத கருணையோட உறுதி, சித்தோத்பாதம் அது இருக்கணும். அதே சமயம் நான் ஒருத்தன் இல்ல, அவங்கன்னு தனி உயிர்கள் இல்ல, விடுவிக்கப்பட வேண்டியவங்களும் யாரும் இல்ல, எல்லாம் சூன்யங்கிற அந்த ஆழமான ஞானம் இதுவும் இருக்கணும். இந்த ஞானம் இல்லைன்னா நான் பெரிய ஆளு, நான் காப்பாத்துறேன்னு ஈகோ வந்துடும் இல்லையா? மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. எக்ஸாக்ட்லி. இது கத்தி மேல நடக்கிற மாதிரி. அந்த உயிர்கள் எல்லாம் ஏற்கனவே நிர்வாண நிலையில தான் இருக்கு. அவங்களுக்கு அது தெரியல, மறந்திருக்காங்க. அவங்களுக்கு அதை உணர்த்தணும், அந்த விழிப்புணர்வு கொடுக்கணும், அவ்வளோதான். ஆனா இந்த உதவிய செய்யும்போது நான் செய்றேங்கிற எண்ணமோ இல்ல இந்த உலக மாயையிலயோ மறுபடியும் சிக்கிடக்கூடாது. கருணை, அதே சமயம் பற்றற்ற ஞானம், இது 2ம் ஒரு சேர போகணும். உதவி நடக்கணும், ஆனா நான் உதவுகிறேங்கிற எண்ணம் மறையணும். ஆஹா,
அப்போ இந்த வைர சூத்திரத்தோட ஆரம்ப பகுதியே எவ்வளவு விஷயங்களை சொல்லுது பாருங்க. புத்தரோட அந்த தனித்துவமான வழி, விழிப்புணர்வோட ஆழம், அப்புறம் இந்த போதிசத்துவ பாதையோட சவால், அதோட கருணை, குறிப்பா அந்த மைய முரண்பாடு, எல்லாரையும் விடுவிக்கணும் ஆனா உண்மையில யாரும் விடுவிக்கப்படலைங்கிற ஞானத்தோட செயல்படணும். இது உண்மையிலே ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்குது. ஆமா. இது வெறும் தத்துவ மாதிரி தெரியலாம். ஆனா இத அன்றாட வாழ்க்கையில பயிற்சி பண்ண வேண்டிய ஒண்ணு. நம்ம செயல்ல கருணை இருக்கணும். ஆனா மனசுக்குள்ள முழுமையான பற்றின்மை இருக்கணும். நாங்கிற எண்ணத்தை தாண்டி அந்த சூன்யத்தன்மையில நிலைச்சு நிக்கணும். அதே நேரம் மத்தவங்களுக்கு வழிகாட்டவும் செய்யணும். சரி, இதை நாம நிறைவு செய்யும்போது உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை. இந்த எந்த உயிருமே உண்மையில விடுவிக்கப்படலைங்கிற ஞானத்தையும் எல்லா உயிர்களையும் விடுவிக்கணுங்கிற கருணையும் உங்க அன்றாட வாழ்க்கையில எப்படி பொருத்தி பார்க்கலாம்? நீங்க மத்தவங்களோட பழகுறப்போ இல்ல யாருக்காவது உதவி செய்யறப்போ நான் உதவுகிறேன் அப்படிங்கிற எண்ணத்துக்கும் சும்மா உதவி நடக்குதுங்கிற புரிதலுக்கும் என்ன ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஆழமான அலசல்ல சந்திக்கலாம்.